வணக்கம். இன்று லம்பா ஸ்பைனை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். அதிக நபர்களுக்கு வந்து இந்த லம்பா ஸ்பைன்ல தான் கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்படுகின்றது. முக்கியமாக லம்பார்ல வந்து டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் டீஜெனரேஷன், டிஸ்க் பல்ஜ் அலாங் வித் சைட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ். இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் தான் அதிக பேஷண்ட்ஸ்க்கு வந்து மேஜரா இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ். அப்ப இதை ப்ரிவென்ஷன் பண்ணுவதற்கு என்ன பண்ணலாம் என்றால் அண்டர் நடப்பயிற்சி, யோகா பயிற்சி, ஆரோக்கியமான உணவு முறைகள். இந்த லம்பா ஸ்பைன்ல வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ்க்கு முக்கிய காரணம் வந்து அதிக நேரம் சிட்டிங் ஒர்க் செய்வது, உடல் பருமன் அதிகமாக இருப்பது, ஸ்பைனல் கார்டு ஏதாவது இன்ஜுரி ஏற்படுதல், தென் வெயிட்டை வந்து அதிகமாக தூக்குதல், சத்தான உணவு முறைகள் சரியானபடி எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது, இதுதான் முக்கிய காரணம். இதனுடைய அறிகுறிகள் முக்கியமாக அதிக பேஷண்ட்ஸ்க்கு வந்து லம்பார் ரீஜன்ல வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் சிம்டம்ஸ் வந்து முதுகுல தெரியாது, கால் பகுதியில் தான் அதிகமாக இருக்கும், கால் மறுத்து போயிடும், எலக்ட்ரிக்கல் பெயின் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து இடுப்புல இருந்து காலினுடைய ஃபுல் பகுதிக்குமே இந்த வலி வந்து ரேடியேட்டிங் பெயின் இருக்கும். இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் முக்கியமாக லம்பார் ஸ்பைன்ல தான் கம்ப்ளைண்ட்ஸ். அப்ப இதை கண்டுபிடிச்சு அதற்கான சிகிச்சை முறைகள் இன்டகிரேட்டிவ் மெடிசன் அண்ட் தெரப்பி மூலம் இதை ரிவர்ஸ் பண்ணி நான் சர்ஜிக்கல் மெத்தட்ல ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். அந்த வகையில் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர்ல அதிக பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் சர்ஜரி இருந்தாலும் சர்ஜரி அவாய்ட் பண்ணிட்டு நான் சர்ஜிக்கல் மெத்தட்ல சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கும். குறிப்பாக அக்கப்பாச்ச சிகிச்சை, வர்ம சிகிச்சை, ஊசோன் தெரப்பி சிகிச்சை, ரோபோட்டிக் ஸ்பைனல் டீகம்ப்ரஷன் தெரப்பி, கைரோபிராக்டிக், கப்பிங் தெரப்பி ஆக ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை கொடுத்து ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு குறிப்பிட்ட நாள்ல கொண்டு வந்திருக்கும். ஆகவே உங்களுக்கு ஏதேனும் இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் இந்த இன்டகிரேட்டிவ் மெடிசன் அண்ட் தெரப்பியை எடுத்துக்கொள்ளுங்கள். இது போன்ற மேலும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.